வணக்கம் நேர்களே. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் இலங்கை வானொலியின் வெற்றி பயணம். அன்னை வானொலி அகவை 100 இலங்கை வானொலியின் 100 ஆண்டு கால நெடும் பயணத்தில் இதயம் தொட்ட நினைவுகளுடன் இணைந்து கொள்கிறார் வரி முகாமைத்துவ ஆலோசகர் பட்டய கணக்காளர் மிருதங்க வித்வான் AJ சுவாமிநாதன் சர்மா அவர்கள். நாம் பெருமையுடன் கொண்டாடுவது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் 100 ஆண்டு பயணம். நாட்டு மக்களின் குரலாகவும் உலகத்தின் தோழனாகவும் இருந்து வந்த வரலாற்று மைல்கல். கல்வி, பண்பாடு, சமயம், இசை, கர்நாடக சங்கீதத்திலிருந்து திரைப்பட பாடல்கள் வரை மொழி, இலக்கியம், கலை, வணிக விளம்பரங்கள் என அனைத்திலும் SLBC தலைமுறையாக செழுமையை வழங்கியுள்ளது. இந்த 100 ஆண்டு சேவையை சாத்தியமாக்கிய முன்னோடிகள், கலைஞர்கள், ஒளிபரப்பாளர்கள் மற்றும் உண்மையான கேட்போருக்கு எனது வணக்கங்கள். இன்று வரலாற்றின் முக்கிய தருணமாக இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் SLBC 100 ஆண்டு சேவையை நிறைவு செய்கின்றது. 1925 ஆண்டு டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி தொடங்கிய SLBC வெறும் வானொலி நிலையமல்ல, அது மக்களின் குரலாகவும் பண்பாட்டின் காவலரும் உலகத்துடன் இணைக்கும் பாலமாகவும் காணப்படுகின்றது. 100 ஆண்டு காலத்தில் SLBC கல்வி, மதம், இலக்கியம், இசை, நாடகம், மொழி மற்றும் கலை ஆகிய துறைகளில் மக்களையும் சமூகத்தையும் செழுமையாக்கி தலைமுறைகளை ஒன்றிணைத்துள்ளது. இசைத்துறையில் SLBC கர்நாடக சங்கீதம், ஹிந்துஸ்தானிய சங்கீதம், நாட்டுப்புற பாடல்கள், திரைப்பட பாடல்கள் மற்றும் நவீன இசை ஆகியவற்றை வளர்த்து கலைஞர்களுக்கு மேடை, மக்களுக்கு இசை உலகை வழங்கியது. SLBCயின் ரேடியோ நாடகம் இலங்கை சினிமாவிற்கு அடித்தளமாக இருந்தது. சிங்களம் மற்றும் தமிழ் திரைப்படங்களை உருவாக்கி கலைஞர்களையும் கதாசிரியர்களையும் திறமையுடன் வளர்த்தது. மேலும் 1970 மற்றும் 80களில் SLBC இந்திய சினிமா மற்றும் தமிழ், ஹிந்தி பாடல்களை இந்தியா முழுவதும் பரப்பி உலகளவில் பிரபலமாக ஆவதற்கு முக்கிய பங்கு வகித்தது. விளையாட்டு உலகிலும் SLBC முன்னோடியாக காணப்பட்டது. தொலைக்காட்சி, இணையம், கூகுள், செயற்கைக்கோள் வசதி இல்லாத காலத்தில் கிரிக்கெட், கால்பந்து, ஒலிம்பிக், குத்துச்சண்டை போன்ற நிகழ்வுகளை நேரடியாக மக்கள் மடியில் கொண்டு வந்தது. தலைமுறைகளின் விளையாட்டு ஆர்வத்தை ஊட்டியது. 1969 ஆண்டு உலக வரலாற்றின் அற்புத தருணம். நீல் ஆம்ஸ்ட்ராங் சந்திரனில் காலடி வைத்த தருணம். SLBC தமிழ், சிங்களம் மற்றும் ஆங்கிலத்தில் நேரடி விளக்கத்தை வழங்கியது. இந்த வரலாற்றின் அற்புத தருணத்தை இலங்கையினரும் உலக மக்கள் அதிர்ச்சி, வியப்பு மற்றும் பெருமையுடன் அனுபவித்தனர். வணிகத்துறையிலும் SLBC ஆயிரக்கணக்கான விளம்பரங்களை ஒளிபரப்பி நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் வேலை வாய்ப்பிற்கும் பங்காற்றியது. SLBC 100 ஆண்டுகள் சேவை, நம்பிக்கையின் தூண், இலங்கை, இந்தியா மற்றும் உலகிற்கு ஊக்கமளிக்கும் குரல். SLBC தொடர்ந்து அறிவு, பண்பாடு, விளையாட்டு, இசை, திரையுலக செல்வாக்கு மற்றும் தலைமுறைகளுக்கு ஊக்கம் வழங்கும் ஒளிக்கீற்றாக இருந்தே வருகின்றது. 100 ஆண்டுகள் சாதனையை கொண்டாடும் இந்த நாள் முன்னோடிகள், ஒளிபரப்பாளர்கள், நாடக கலைஞர்கள், இசை கலைஞர்கள், விளையாட்டு அறிவிப்பாளர்கள், சினிமா மேம்பாட்டாளர்கள், அறிவாளிகள், மத குருக்கள் மற்றும் கேட்போர் அனைவருக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் இந்த அற்புத தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். வானொலி வரலாற்றில் 100 ஆண்டுகள். இலங்கை வானொலியின் சாதனை பயணத்தின் இதயம் தொட்ட நினைவுகளோடு